அவசர கால அவசிய செய்தியின் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இது ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது, கொடுத்து கொண்டும் வருகிறது. இன்றும் இந்த காணொளியின் மூலமாக பார்க்கிற என் அன்பானவர்களே, இந்த அவசர கால அவசிய செய்தியிலே நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அதுதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, அவர் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இந்த வசனத்தை கேட்கின்ற என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் தருகிற வார்த்தை, என் வசனத்தை கைக்கொள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே, இந்த அவசர காலத்திலே வசனங்கள் அநேகம் நம்மை தேடி வருகிறது. ஆனாலும் அந்த வசனங்களை கை கொள்ளாமலே போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தெய்வம், அவர் ஒரு மேய்ப்பர், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அந்த மேய்ப்பனாகிய இயேசு சுவாமி அவர் போதகராகவும் இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 5 விதமான ஊழியங்களை சொல்லுகிறார். சிலர் அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் வைத்தேன் என்று மெய்ப்பரையும் போதகரும் இணைத்து சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறதான அநேகர், அதிலே மெய்ப்பராக இருக்கின்றவர்கள், அவர்கள் மெய்ப்பர்களாக இருந்தாலும் பிரசங்கிகளாக மாத்திரம் அல்ல, அவர்களும் ஒரு போதகர்களாக இருக்கிறார்கள் என்பதாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால இந்த வசனத்திலே சொல்லுகிற காரியம் என்ன? அவர் எனக்கு போதித்து சொன்னது. என்ன போதித்து சொல்லுகிறார் ஆண்டவராகிய தெய்வம்? உன் இருதயம் என் வசனங்களை காத்து கொள்ள கடவது என்பதாக. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வசனத்தை காத்து கொள்ள கூடிய மனப்பக்குவம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி அந்த வசனத்தை காத்து கொண்டு, அந்த வசனத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கைக்கொள். என்னுடைய கட்டளைகள். தேவனாகிய கர்த்தர் 11 சீடர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதுதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு என்ற கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கட்டளையை கை கொண்டு நடக்கின்ற பொழுது நாம் பிழைப்போம், வாழ்வோம், ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளையாக இருப்போம் என்று நமக்கு போதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபைக்கு போகிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனால் வசனத்தை காத்து நடக்கிறோமா?
வார்த்தையை கை கொள்ளுகிறோமா? அப்படி கை கொண்டு உன் இருதயத்துல அந்த வசனத்தை காத்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்போம். தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளை மாபெரும் கட்டளையாக இருக்கிற, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கு என்று சொல்லுகிறார். இன்று உங்கள் திருச்சபையிலே நீங்க யாராக இருக்கிறீங்க? உங்க திருச்சபையிலே பல ஆண்டு காலமாய் ஆண்டவருடைய திருச்சபைக்கு போகலாம் வரலாம். சிலர் பாரம்பரியமாக போய்கொண்டிருக்கலாம், இல்ல சிலர் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி போகலாம். எப்படி போனாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு சீடர்களாக மாற வேண்டும். ஒரு சீஷியாக, ஒரு சீஷனாக திருச்சபைகளுக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய கட்டளையை கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் பிழைப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது, வருஷங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் துவங்கி இன்று என்ன மாதம்? முடிய போகிறது, ஆகஸ்ட் மாதம். ஆனாலும் நாம் யாராக இருக்கிறோம்? வசனத்தை இருதயத்திலே காத்து கொண்டிருந்தால், அவருடைய கட்டளை கை கொண்டிருந்தால் நாம் பிழைப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பிழைப்பூட்டுவார், நம் குடும்பத்தை செழிப்பாக வைப்பார். நம் குடும்பத்திற்கு வேண்டிய நன்மைகளை தேவன் ஏற்ற சமயத்தில் கொடுக்க நல்லவர். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சீஷன், நீங்கள் ஒரு சீஷி என்கின்ற உணர்வோடு, அந்த பக்குவப்பட்ட தன்மையோடு தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக ஒரு பூரணம் அடைந்த தேவ பிள்ளையாக இருக்க முடியும். அல்லது வருடங்கள் மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும், வருடங்கள் ஓடினாலும் நாம் மாறாமல் ஒரே நிலையிலே விசுவாசி என்ற அந்த தன்மையிலே விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்துக் கொண்டு அந்த விசுவாசத்தோடு தான் நாம் வாழலாம். ஒழிய ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சீஷன் சீஷி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. காரணம், அவருக்காக, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை கிரயமாக இரத்தத்தை செலுத்தி சம்பாதித்ததுடைய நோக்கமே நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே சீஷனாக சீஷியாக உருவாக வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் நம் அனைவரும் இணைந்து அவசர நாட்களில், அவசர காலத்தில், அவசரமான நடக்கிற எல்லாவற்றுக்கு முன்பாக நாம் சீஷனாக மாறுவோம், சீஷிகளாக மாறுவோம். அதன் மூலமாக சபையிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.